ஒரு மேட்ச் உட்காரலாம் ப்ரோ, தப்பு இல்லை. இவ்வளோ மேட்ச் ஆடினாரு, ஒழுங்காகவே நல்ல இதுவே இல்லை. இதே வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்கும்போது மட்டும் ரோஹித் சர்மா தூக்கி வச்சு பேசினாங்க. இப்போ சீரிஸ் ஒழுங்காக போகலன்னா அவர் மட்டம் தட்டி பேசலாம், தப்பு தான் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு பேட் பேஸ் இருக்க தான் செய்யும், கம்பேக் கொடுக்க தான் செய்வாங்க. விராட் கோலி அதே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. ஆனால் அவர் ஆட வைக்கிறாங்களே, அவரே ஆட வைக்கலாம், தப்பு இல்லைண்ணா. வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு, நிறைய மேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காரு. 50 ஓவர் வேர்ல்டு கப் அவர் ஃபைனல் தான் தவிர எல்லா மேட்ச் வின் பண்ணார். அப்படி பார்த்தீங்கன்னா கூட அவர் ஒரு நல்ல கேப்டன் தான். இப்போ தான் T20 வின் பண்ணி கொடுத்துருக்காரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு சீரீஸ்க்காக ஒரு கேப்டனவே நம்ம தூக்கி தூரப்பட முடியாது. அவர் கண்டிப்பாக விளையாடணும். ஏன்னா ஒரு பெரிய சேஸ் இருக்கும்போது அவரோட பேட்டிங் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கேப்டன் வின் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு, நிறைய மேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காரு. 50 ஓவர் வேர்ல்டு கப் அவர் ஃபைனல் தான் தவிர எல்லா மேட்ச் வின் பண்ணார். அப்படி பார்த்தீங்கன்னா கூட அவர் ஒரு நல்ல கேப்டன் தான். ரோஹித் சர்மா இருந்தால் நல்லது நினைக்கிறீங்களா? இருந்தால் தானே நல்லது, இல்லை தானே நல்லது. அது வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறனால தானே அப்படி பேசுகிறாங்க. ஃபுல்லாகவே பேசுகிறாங்களே ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகணும், அது ஃபுல்லாக அதை பற்றி பேசுறதுனால தான் பேசுனாங்க. கம்பீருக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆட விடலாம், சான்ஸ் தான். விராட் கோலி அதே அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காரு. ஆனால் அவர் ஆட வைக்கிறாங்களே, அவரே ஆட வைக்கலாம், தப்பு இல்லைண்ணா. நல்லதுன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்தாங்கன்னா நல்லது தான் நினைப்பாங்க. அடுத்த 3 டெஸ்ட் வந்துட்டு 2 தோற்றுருக்காங்க, 1 ட்ராவ் ஆயிருக்கு. ஸோ பும்ராவை பெஸ்ட்டு கேப்டனாக தான் இப்போதைக்கு பார்ப்பாங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரோஹித் சர்மாவோட அப்படின்னு. பும்ரா ஆமாம், அவர் கேப்டனாக இருக்கும்போது இன்னும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதுவும் ஒன்று பார்ப்பாங்க. இப்போ ரோஹித் சர்மா வந்துட்டு போன நியூசிலாந்து சீரீஸ்லேருந்து தோத்துனே இருக்காரு. இன்னும் வின்னிங் ஸ்ட்ரீக் இன்னும் ஒன்று கூட வரல. ஃபுல்லாக ட்ரா லாஸ் தான் இருக்குது. பும்ரா ஒரு டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கேப்டன்சி வின்னும் பண்ணியிருக்காங்க. பத்தில் அதுவும் நிறைய ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பும்ரா நல்ல கேப்டனாக தான் இப்போதைக்கு தெரிவார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ரோஹித் சர்மா அதெல்லாம் தூக்கி கொண்டாடினாங்க. இப்போ ஆனால் ரீசெண்டாக அந்த 6 மாதம் அதானே கிரிக்கெட்டு, யார் நல்லா ஆடுறாங்களோ அப்போ அப்படி தான் பேசுவாங்க. இப்போ இந்த மேட்ச் அவங்க ஃபைனல்ஸ் போகணுன்னா அதுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸே ஒழுங்காக பண்ண மாட்டாரு. ஸோ என்னை பொறுத்தவரையும் அவராக முடிவெடுத்து டிசிஷன் எடுத்து சரி நான் உட்கார ஒரு மேட்ச்சு. ஸோ இல்லைனா வேறு யாராவது அந்த பிளேஸில் நல்லா பண்ணாங்கன்னா டீமுக்கு யூஸ்ஃபுல். டீமாக யோசிச்சா ஓகே தான் ப்ரோ. எனக்கு இல்லை ப்ரோ, ஒரு மேட்ச் உட்காரலாம் ப்ரோ, தப்பு இல்லை. இவ்வளோ மேட்ச் ஆடினாரு, ஒழுங்காகவே நல்ல இதுவே இல்லை. சரி, அவரால் தான் கொஞ்சம் அந்த ஓப்பனிங் ஆடுறா தெரில. அவர் ஒழுங்காகவே அதிலே ஒழுங்காகவே ஆட்டு கொடுத்துட்டு போல. ஜெய்ஸ்வால் அவங்க தான் ஒழுங்காக ஆடுறாங்க. அப்புறம் நிதிஷ் ரெட்டி குமார் அவங்க தான் ஒழுங்காக ஆடுறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களே இப்போ ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க. அவங்க நின்று ஆடி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆஸ்திரேலியா அங்கே போயிட்டு கொஞ்சம் நம்மளாச்சுன்னா கொஞ்சம் வின் பண்ணியிருக்க சான்ஸ் நிறையா இருந்திருக்கும். அவங்களே முக்கியமான ஸ்டேஜ்லேயே இது பண்ணுறது, அவுட் ஆகிட்டு போகிறது, பேட் கம்ஸ்கிட்லாம் அவுட் ஆகிட்டு போகிறது, அதெல்லாம் என்ன ப்ரோ ஐபிஎல்ல போட்டு பலன்னு பிறக்கிறாரு, இங்கே போயிட்டு எதுக்கு அப்படின்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவரு கேம் ஆடாமல் வேறு ஏதோ வெயிட் பண்ணி ஆடலான்ற மாரி ஆடுற மாரி தான் தோணுது. என்ன பண்ணுறது தெரில ப்ரோ. அவர் உட்காரக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் தோணும். உட்காந்து அவர் இடத்துல ஒருத்தர் நல்லான்னா ஓகே தான் ப்ரோ. இதே வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்கும்போது மட்டும் ரோஹித் சர்மா தூக்கி வச்சு பேசினாங்க. இப்போ சீரிஸ் ஒழுங்காக போகலன்னா அவர் மட்டம் தட்டி பேசலாம், தப்பு தான் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு பேட் பேஸ் இருக்க தான் செய்யும், கம்பேக் கொடுக்க தான் செய்வாங்க. வெயிட் பண்ணுவோம். ரோஹித் சர்மா அவரை பற்றி தெரியும்ல ப்ரோ, நல்ல பிளேயர் தான் வருவார் ப்ரோ. சீனியர் பிளேயர் வேணும் ப்ரோ. அவர் இல்லாமல் எப்படி, அவர் இருக்கணும் ப்ரோ. ரோஹித் சர்மா தான் ப்ரோ கேப்டன். பும்ராலாம் அவர் இல்லைனா வேணால் பண்ணலாம், இருக்கும்போது எப்படி ப்ரோ பண்ண முடியும்? அவர் இருக்கும்போது தான் ஹர்திக் பாண்டியா பண்ணார், என்னாச்சுன்னு பார்த்துருப்பீங்க ஐபிஎல்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிரும் ப்ரோ. இப்போ 4 டெஸ்ட் விளாட்டோம் ஓகேங்களா. 5 டெஸ்ட் புதுசாக எடுத்துட முடியும் பிளேஸ்லாம். 4 டெஸ்ட் விளாட பிளேஸ் தான் ஆட முடியும். இப்போ ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணிட்டு வச்சுங்களேன், புதுசாக பிளே ஓப்பனிங் ஆகிறாரு. இப்போ அவர் அவுட் என்ன சொல்லுவாங்க, ரோஹித் சர்மாவே ஆடலாம் சொல்லுவாங்களே, அதுதான் நடக்கும். அது சில மேட்ச் அவர் இல்லைன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா மேட்சுமே சீனியர் பிளேயர் தான் பண்ண முடியும். அப்படியும் ஒரு வேர்ல்டு கப்பே வச்சுக்கிறாரு, என்ன சொல்கிறீங்க? அப்போ இது பண்ண முடியாதா? கன்ஃபார்ம் அடிப்பான். தோனிலாம் ஆடுறப்ப அவருக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம இதுக்கு மேலே நம்ம இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஓகே அது செட் ஆகாதுன்ட்டு அவரே அது மாதிரி. சப்போஸ் ரோஹித் சர்மாவே வேணான்னு இறங்கினா மட்டும்தான். மற்றபடி அவரை தூக்குவாங்க, மேனேஜ்மெண்ட் தூக்குன்னு நினச்சா அது வாய்ப்பு இருக்காது. டீம் ஜெயிச்சா நல்லது தானே. இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா சப்போஸ் ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவை தூக்க வச்சிட்டாங்கன்னா வேர்ல்டு கப் டிசி ஃபைனல் போயிடலாம். சப்போஸ் ஒரு சான்ஸ் இருக்குல்ல வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு, அதுக்காக அவர் இறங்கினாலும் தப்பு இல்லை. பும்ரா ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சார், எல்லா மேட்சும் சொல்ல முடியாது. ஒரு மேட்ச்சில் அவருக்கு லக் இருந்திருக்கலாம், கிரவுண்ட் நல்லா பிச்சு நல்லா இருந்திருக்கலாம். அவர் பவுலிங் போட்டார், அவர் நல்லா தான் போட்டார், அவர் தப்பு சொல்ல முடியாது. 30 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஒரு மேட்ச்சில் நம்ம ஒரு மேட்ச் டிசைட் பண்ண முடியாது. இத்தனை மேட்ச் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு வச்சுருமா. டீமில் இருப்பார், ஆனால் ஓய்வு அறிவிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவிக்கக்கூடாது. ஒரு சீரீஸில் மோசமான ஃபார்ம்ன்றனால டீம் விட்டு தூக்கணுன்ற அவசியம் இல்லையே. அதனால் அவர் இப்போதைக்கு தூக்கணுன்ற, அதுக்கு அடுத்து வந்தாலும் இப்போ பும்ரா தான் அடுத்த கேப்டனாக போடுவாங்க மேக்ஸிமம். பும்ராவால் இப்போ சீனியர்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம அடுத்த மேட்சை அடுத்த சீரீஸை வின் பண்ணணும்னா சீனியர்ஸு கண்டிப்பாக தேவை. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கிட்ட
எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து சீனியர்ஸ் இருந்தால் தான் அவங்க கிட்ட இருந்து நிறையா கற்றுட்டு தான் அவங்கள வெளியே அனுப்பணும். அது விட்டுட்டு முன்னாடியே இப்போ இந்த சீரீஸில் சரியாக விளையாடலை, இது ஒன்றும் வேர்ல்டு கப்பு கிடையாது, ஒரு பார்டர் கவாஸ்கர் கோப்பை தான். ஆனால் அந்த ஒரு சீரீஸ்க்காக ஒரு கேப்டனவே நம்ம தூக்கி தூரப்பட முடியாது. இப்போ தான் T20 வின் பண்ணி கொடுத்துருக்காரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம இந்த ஒரு கப்பை விட்டுட்டோம், அப்படியும் கப்பை விட்டுட்டோமா இல்லை சீரீஸ் விட்டுட்டோமா, அடுத்து வந்து நம்ம T20 வேர்ல்டு கப் இருக்குது, அதுக்கு வந்து வேறு கேப்டனை போட்டாச்சு. இப்போது நம்ம கண்டினியூஸாக 2-3 தடவை போயிட்டோம். ஆனால் இருந்தாலும் நம்மளால் அந்த ஃபைனல்ஸை வின் பண்ணவே முடியல, இத்தனை நல்ல பிளேயர்ஸை வச்சுக்கிட்டுமே. இப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் முக்கியமான ஒரு சீரீஸில் சரியாக விளையாடலை அப்படின்னு வெளியே அனுப்பும்போது நமக்கு அடுத்தடுத்த பிளேயர்ஸ் போயிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் கோலி இந்த சீரீஸில் ஒரு சதம் அடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ அதுக்காக இவங்க 2வது விளையாடுச்சோம்னா டெஸ்ட்டு வந்து ரொம்ப பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு இது, அதனால் அவங்களெல்லாம் டீமில் வச்சுக்கணும். இப்போதைக்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பக்கூடாது. அவரை ஒரு வின்னிங் கேப்டனு அவரை வந்து டக்குன்னு அனுப்பிச்சி விட்றது சரியாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அஸ்வினை அந்த மாதிரி தான் டீமில் செலக்ட் பண்ணலன்றதுக்காக அவர் வெளில போயிட்டார். மேக்ஸிமம் அதான் உண்மை. வந்து இல்லை அப்படின்னு மறுக்கலாம் முடியாது. செலக்டர்ஸுக்கும், அதாவது டீம் செலக்டர்ஸ் உள்ள ஸ்குவாடில் இல்லாதனால அவருக்கு ரொம்ப விரக்தியில் இருந்திருக்கு. உண்மையிலே டெஸ்ட்டில் வந்து அவர் சாம்பியன் பவுலரில் போன சீரீஸில் போன பார்டர் கவாஸ்கரில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த இதில் பண்ண முடியலன்றக்கா, அதுவும் இந்த இதுலேயும் வந்து டெஸ்ட்டில் விக்கெட் போட்டுக்கிட்டு தான் இருந்தார். வாஷிங்டனை வந்து என்கரேஜ் பண்ணணுன்றக்காக இவரை கொஞ்சம் இறக்குறாங்க, அவ்வளோதான்.